என்ன உங்களுக்கு ஆட்சி மாற்றம் என்ன நல்லா இருக்கு? என்ன எப்படி புடிச்சிருக்கு? என்ன ஆட்சி மாற்றம்னு கேட்குறீங்க. ஒரு 10 நாள் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. 10, 15 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. இந்த ஆட்சியில எத்தனை 714 ஒயின் ஷாப் மூடியிருக்காரு. அதுவே பெரிய அளவுக்கு இல்ல பல கடை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. பல கடையில ஒண்ணும் தொறக்கலையே. அதை பத்தி ஒண்ணுமே எதுவுமே வரலையே. இல்ல நீங்க நீங்க தான் நியூஸ் சொல்றீங்க. பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. சென்னையில வந்து ஒரு கடை வந்து ஓப்பன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன்ட்டு இருக்காங்க. மறுபடியும் ஓப்பன் பண்றாங்க. ஏங்க எதிர்க்கட்சி 1008 சொல்லும். அதாவது சீமான் கட்சி பார்த்தீங்களா, அது வந்து 1008 சொல்லும். அதெல்லாம் எதிர்கட்சி வேலை சரி. உண்மை சொல்லும் போது அங்க என்ன பாவம் வருது. நீ சொல்லு சொல்லுங்க. சொல்லுங்க கேளுங்க. அதான் 717 கடை ஓப்பன் பண்ணலைங்கிறாங்க. இந்த க்ளோஸ் பண்ணவே இல்லைங்கிறாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. மக்கள் இது மீடியா பார்க்குறீங்க இல்லையா? அதான் மீடியாவில் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சுங்கிறாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சுங்கிறாங்க, மறுபடியும் அதை ஓப்பன் 10 பண்ணியிருக்குங்கிறாங்க. கடை க்ளோஸ் பண்ணா ஒரு கடை தான் ஓப்பன் பண்றாங்க. ஏன்னா அந்த ஒரு கடை ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க, என்ன மக்கள் காரணம்? வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால ஏதோ ஒரு பக்கம், அதாவது ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு இல்லாத இடத்துல ஓப்பன் பண்றாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதே வந்து ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி பக்கத்தில் தான் கடை க்ளோஸ் அதை பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் மக்கள் வந்து ஏன் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்றபடி உள்ளுக்குள்ள எங்கேயாவது காட்டுக்குள்ள அந்த மாதிரி இடத்துல ஓப்பன் பண்றாங்க ஒரு சிலர். அடுத்த கேள்வி கேளுங்க. சரி, இதெல்லாம் அடுத்த கட்டம் டாஸ்மார்க் விடுங்க. வேற என்ன உங்கள் விஜய் வந்து ரொம்ப நல்லது ஸ்கூல் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு? எல்லா ஸ்கூலையும் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் மாதிரி ஆக்கணும்னு இருக்காரு. ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணுங்கிற. கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஊழல் நடக்குது. அதையும் ஸ்டாப் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அம்மா உணவகம் உண்மையாவே அவரோட மெயின் காரணம் வந்து அம்மா உணவகத்தை அம்மா உணவகங்கிறத மாத்தாம அப்படியே அவங்க பேர்லயே இருக்கிறத அவர் பண்றாரு. அது ஒரு பெரிய மனசு இருக்கணும் அதுக்கு. போன ஆட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பேச்சுக்கே இடமில்லாம அம்மா உணவகத்தை எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க. அதுதான் அதை வந்து தாவை காட்சியில் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு சீரமைப்பு பண்ணி கருத்து. எல்லாம் பண்றாங்க. அது நல்ல விஷயம். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்றாரு. சட்டப்பேரவை